Praise the Lord. இருந்தாலும் மனாசே பாஸ்டர் உங்களோட ரொம்ப அழகா பேசுறாரு. और अचानक मनासे पास्टर आपसे अच्छी तरह से बात किया. நல்லா பேசுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. मेरे लिए आनंद की बात है कि आपसे साथ ऐसे अच्छे बात कर रहा है. கோவமாவும் இருக்கும். और गुस्सा भी लगता है. நானே கோபப்பட்டுட்டு இருப்பேன் இல்ல. मैं ही कुछ समय पर गुस्सा उठाता हूँ. ஆனாலும் என்ன செய்யறது? तो भी क्या कर सकते हैं. அவனுக்குள்ள ஆவியானவர் சொல்லத சொல்ல வேண்டி இருக்குது. அவர் சொல்லுகிறார். उसके अंदर पवित्र आत्मा जो बोला उसे बताना पड़ता इसलिए बोला. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கறது அவருடைய எண்ணம். आपके परिवार अच्छा रहना ही यही उनके विचार है. வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். आइए पवित्र शास्त्र से एक वचन पढ़ेंगे. ஏசாயா தீர்க்கதரிசனம் एशिया नबी की पुस्तक 60:1-2 வாசிங்க. उसमें 60वां अध्याय पहला और दूसरा वचन को आप पढ़ सकते हैं. हालेलुया. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? अपने आंखों को बंद करेंगे. कुछ मिनट के लिए हम दुआ करने वाले हैं. Praise the Lord. हालेलुया. நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर. நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद. நன்றி ஆண்டவரே. धन्यवाद. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மண்டாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கனசரத்து கடல்ல நின்ற जो गन्नेसरत की उसके नारे पर खड़े थे. தம்முடைய சீமோனை பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொன்னார். उस समयोन को देखकर परमेश्वर यीशु ने उस शब्दों को बताया. அன்போடு அழைத்தார். उसे प्रेम के साथ बुलाया. அவன் படகையும் வலையும் விட்டுவிட்டு उसने अपने नाव अपने जाल को छोड़कर ஏசப்பாவுக்கு பின்னால வந்தான். और यीशु के पीछे करने लगा. ஆண்டவரே அவனை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்தார். और उस समयोन पत्रुस को लेकर परमेश्वर आप महान बड़े काम किया. தேசத்தை அசைக்க ஆரம்பித்தார். और उसे लेकर देश को हिलाने लगा. 12 அப்போஸ்தலரும் பிரதான அப்போஸ்தலர் அந்த சீமோன் தானப்பா. उस 12 उस याजक में सबसे बड़ा उस प्रेरित वो समयोन पत्रुस है. ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு துணிந்து நின்றதும் அவன் தானப்பா. वही पत्रुस परमेश्वर के लिए जो भी करने के लिए आगे खड़ा रहता था. தகப்பனுக்காக எதையும் செய்வதற்கு முன்ன வந்தது அவர்தானப்பா. अपने पिता के लिए कुछ भी करने के लिए वही आगे खड़ा रहता था. அவர் சொல்லுகிறார், वो कहता है என்னை தலைகீழா வைத்து சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னாரே. मुझे सीधा नहीं परंतु उल्टा उस सलीब पर लटकाकर मुझे मारो. அப்படி என்றால் ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் கொண்டவராக இருந்தார். इसके मतलब वो परमेश्वर के अंदर इतनी जी जलन था. அவர் மேல் உம்முடைய மகிமை வெளிப்பட்டது. उनके ऊपर परमेश्वर आपके तेज प्रकट हुआ. அவருடைய நிழல் பட்டு நோயாளிகள் சுகமானார்கள். और उस पत्रुस के परछाई गिरकर लोग चंगा भी पाए. அவர் எங்க கை வைத்தாரோ அங்க விடுதலை வந்துட்டு என்று वो பார்க்கிறோம். जहां जहां अपने हाथ को रखा वहां चंगाई पाए और छुटकारा भी मिला. ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு நின்றவர். और परमेश्वर के लिए जी जलन के साथ खड़ा था. பட்டயத்தை எடுத்து இன்னொருவருடைய காதை வெட்டினது அவர்தானப்பா. अपनी छुरी को लेकर अपने दूसरे के कान को भी उसने काट दिया. பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்ததப்பா. उनके अंदर परमेश्वर के बारे में डर और भक्ति था. இந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள உருவாக்கப்படட்டும். और इस जी जलन भी हमारे अंदर रहने दे. யெகூ சொல்லுகிறார், यहू कहता है பாகாலின் தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிங்கள். बाल देवता की उस भविष्यवक्ता लोगों को पकड़ो. அந்த 10
பக்தி வைராக்கியம் யெகூக்குள்ள வந்தது போல उस परमेश्वर के बारे में भक्ति और जी जलन जैसे यहू के अंदर எங்களுக்குள்ள அந்த आया, பக்தி வைராக்கியம் உருவாக்கப்படுவதாக. परमेश्वर हमारे अंदर भी उस जी जलन आने दे। தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புற காட்சிகளை உண்டாக்குவீராக. परमेश्वर के लिए जी जलन होकर खड़ा रहने के लिए परमेश्वर हमें मदद எங்களை करना, ஒரு சாட்சியா நீ உருவாக்குவீராக. हमें एक गवाह की रीति से खड़ा करना। வந்திருக்க எங்க சபையின் பிள்ளைகளை சாட்சியா நீ உருவாக்குவீராக. यहाँ आए हुए हमारे कलिशा के लोगों को एक गवाह की रीति से खड़ा ஒவ்வொரு करना। கர்த்தர் இடப்படுவாராக. हर एक के साथ परमेश्वर आप बात कीजिए। இதெல்லாம் உம்முடைய மகிமை தான் செய்ய முடியும்பா. ये सब आपकी महिमा ही कर सकता है, இதெல்லாம் உம்முடைய பிரகாசம் தான் செய்ய முடியும்பா. ये सब आपकी प्रकाशित ही कर सकता இதெல்லாம் है, உம்முடைய வல்லமை தான் செய்ய முடியும்பா. ये सब आपकी सामर्थ्य कर सकता है। ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் உருவாக்குவீராக. हर एक को परमेश्वर आप இங்க बनाइए। வந்திருக்க ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் உருவாக்குவீராக. यहाँ आए हुए हर एक को परमेश्वर आप ஒவ்வொரு बनाइए। மேலும் உம்முடைய அபிஷேகம் விழுவதாக இயேசுவின் हर நாமத்தில். एक के अंदर परमेश्वर के अभिषेक गिरने दे। பேசு நாங்கள் கேட்கிறோம். परमेश्वर आप बोलिए, हम सुनने के लिए तैयार हैं। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता। ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, यहाँ परमेश्वर के वचन में लिखा है, எழும்பி பிரகாசி, उठ प्रकाशमान हो உன் ஒளி வந்தது. क्योंकि तेरा प्रकाश आ गया है கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். எழும்பி பிரகாசி, उठ प्रकाशमान हो, எழும்பி பிரகாசி. उठ प्रकाशमान हो। எத்தனை பேர் ஆண்டவருக்காக எழும்ப போறீங்க? कितने लोग परमेश्वर के लिए उठने वाले हैं? எத்தனை பேர் ஆண்டவருக்காக எழும்ப போறீங்க? कितने लोग परमेश्वर के लिए उठने वाले हैं? நீ எழும்பும் போது தான் நீ பிரகாசிக்க முடியும். जब तू उठेगा तब भी परमेश्वर के लिए प्रकाशमान हो सकते நீ हैं। தேவனுக்காக எழும்பும் போது தான் நீ பிரகாசிக்க முடியும். तब आप परमेश्वर के लिए उठेंगे तभी आप प्रकाशमान हो सकते நீ हैं। எந்த நிலையில இருந்தாலும் சரி, जो भी परिस्थिति में நீ रहे, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, जो भी स्थिति में रहे, நீ ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். आप परमेश्वर के लिए उठना है। எத்தனை பேர் இந்த நாள் ஆயத்தமா இருக்கீங்க? कितने लोग आज के दिन तैयार है? ஹalleluya. எழும்பு. उठ। யார் சொல்றா? कौन कहता है? ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहता है, எழும்பி பிரகாசி. उठ और प्रकाशमान हो, பரவம் ஒளி வந்துருமா. और उसके बाद तेरा प्रकाश आ जाएगा। ஹalleluya. பாருங்க देखिए எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. इतना अच्छी तरह से परमेश्वर ने लिखा है, அது உன் ஒளி வந்த உடனே जैसे तेरा प्रकाश आते ही கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है। Praise the Lord. இந்த பூமி எப்படி இருந்தது? पहले इस पृथ्वी किस तरह था? ஒழுங்கினமும் வெறுமையா இருந்தது. और वो व्यर्थ था और बेडोल था, பூமியிலே இருள் இருந்தது. और पृथ्वी के ऊपर अंधकार, घोर अंधकार छाया था। ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், और परमेश्वर कहा, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னபோது और जैसे उसने बोला कि इसके ऊपर ज्योति आने दे, உடனே அந்த வெளிச்சம் உண்டாவிட்டே. तुरंत उसके ऊपर रोशनी आने लगा காரிருள் மாறி போய்விட்டது. और पृथ्वी के ऊपर से अंधकार चला गया। இன்றைக்கு நாம் வேதத்தில் வாசிக்கும் போது आज भी हम जब पवित्र शास्त्र को पढ़ते हैं, இதோ இருள் பூமியையும் देख पृथ्वी पर तो अंधेरा காரிருள் ஜனங்களை மூடும். और राज्य राज्य के लोगों पे ऊपर अंधकार छाया हुआ है, இருள் வந்து பூமியை மூடி கொண்டு இருக்குதா. और पृथ्वी के ऊपर अंधकार छाया हुआ है, காரிருள் ஜனங்களை மூடி கொண்டு இருக்குதா. और घोर अंधकार लोगों के ऊपर छा गया है। ஆனாலும் तो भी உன்மேல் கர்த்தர் உதிப்பார். तेरे ऊपर यहोवा उदय होगा। தட்டுங்கம்மா ஐயா, ताली बजाकर परमेश्वर के नाम की ஐயா महिमा करो। தட்டுங்கம்மா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, यहाँ परमेश्वर के वचन में लिखा है, அந்த காரிருளுக்கு நடுவிலே, उस घोर अंधकार के बीच में, அந்த இருளுக்கு நடுவிலே उस अंधेरा के बीच में கர்த்தர் உதிப்பார். परमेश्वर तेरे ऊपर उदय होगा। காரிருள் என்னத்தை குறிக்கிறது? घोर अंधकार किसको दर्शाती है? பயங்கரமான துக்கத்தை குறிக்கிறது. अपने लिए भयानक दुख को दर्शाती है, பயங்கரமான வேதனையை குறிக்கிறது. हमारे लिए भयानक वेदना को दर्शाती ஐயோ है। இந்த காரிருளை விட்டு எப்படி நான் வெளியே வர முடியும்? हाँ, इस अंधकार से मैं कैसे बाहर आ सकता ஐயோ हूँ? இந்த வேதனை விட்டு எப்படி வர முடியும்? इस तकलीफ से मैं कैसे बाहर आ सकता हूँ? ஐயோ என் வீட்டுல நிம்மதி கிடையாது. क्योंकि मेरे घर पर चैन नहीं है। இரவு பட்டால் வேதனை, रात आते ही मैं दर्द में गुजर रहा பகல் हूँ, பட்டா வேதனை. और दिन आते ही मैं दर्द में गुजर रहा हूँ। இந்த காரிருளை விட்டு எப்படி வெளியே வர முடியும்? इस घोर अंधकार से मैं कैसे बाहर आ सकता हूँ? அப்படி ஏங்கி கொண்டிருக்க ஒரு குடும்பத்துக்கு மேலே ऐसे तरसने वाले उस परिवार के ऊपर கர்த்தர் உதயமாகிறார். परमेश्वर उदय होता है, கர்த்தர் உதிப்பார். परमेश्वर उदय होगा। ஹalleluya. எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு கொண்டிருக்குங்க. देखो कितने परिवार अपने आंखों के सामने नाश होती है। இன்றைக்கு பூமியை இருள் மூடி கொண்டிருக்கிறது. आज पृथ्वी पर अंधकार छाया हुआ है, இன்றைக்கு பூமியை இருள் மூடி आज கொண்டிருக்கிறது. पृथ्वी पर अंधकार छाया हुआ है, பூமியை இருள் மூடி கொண்டிருக்கிறது. पृथ्वी पर अंधकार छाया हुआ है, ஜனங்களை காரிருள் மூடி கொண்டிருக்கிறது. और लोगों के ऊपर अंधकार छाया हुआ है। ஜனங்களுக்கு கண்கள் தெரியவில்லை. लोग उससे अपने आंखों से देख नहीं पा रहे, யாருகிட்ட
பேச முடியல. किसी से बात नहीं कर पा रहे. கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி கிடையாது. पति पत्नी के बीच में समाधान नहीं है. ஒவ்வொரு நாளும் நான் பேப்பர்ல வாசிக்கும்போது, प्रतिदिन जब हम अखबार में पढ़ते हैं, ஒவ்வொரு நாளும் டிவி பார்க்கும்போது, प्रतिदिन जब हम टीवी को देखते हैं, எத்தனை மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. कितने मरण होती है. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எத்தனை அழி வந்து கொண்டிருக்கிறது. भारत और पाकिस्तान के बीच में कितने झगड़ा चलती है. ஈரல் அவர்களை மூடி கொண்டிருக்கிறது. क्योंकि अंधकार सारी पृथ्वी पर छाया है ஜனங்களை காரில் மூடி கொண்டிருக்கிறது. और लोगों के ऊपर घोर अंधकार छाया है. என்ன கேக்குற தேவ பிள்ளையே, मुझे सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, ஒரு நான் இப்போ 2 நாளைக்கு முன்னால 2 दिन की पहले நான் காவிதேவிலே போய்கிட்டு இருந்தேன். मैं गावे देवी में जा रहा था. ஒரு கணவன் மனைவி வந்து கொண்டிருந்தாங்க. एक पति पत्नी सामने आ रहे थे. என்ன நடந்தோ தெரியல. क्या हुआ पता नहीं. அந்த கணவனுக்கு அடிதான் கிடையாது. उस पति के लिए मार ही मिला नहीं. ஒரு புள்ளைய கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. वो पति अपने हाथ में बच्चे को रखा है. மனைவி வந்தா, पत्नी आई, அவள அப்படி சாட்டி இருக்க ஆட்ட பாத்தியானா, उस पति को इतना हिलाई இப்படி பிடிச்சிட்டு எல்லா ஓலங்கா और शर्ट को पकड़कर पूरा खींचने लगी. போறவளா பாக்க, आने जाने वाले देखने लगे. நானும் தூர போற நின்னுக்கிட்டேன். मैं भी जा रहा था, मैं भी रुक कर देखने लगा. காரில் எப்படியா ஜனத்த மூடி இருக்குது. देखो किस किस प्रकार से अंधकार लोगों के ऊपर छाया है. கணவனா யாருன்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. आजकल के लोगों को पति मतलब क्या है, उनको क्या மனைவினா யாருன்னு தெரிய देना, மாட்டேங்குது. और पत्नी क्या है, उसे क्या देना है, उसे पता नहीं. அது மட்டுமா, उतना ही नहीं, எவன் பைசா ஒரு 5000 எவ்வளவு ஒரு 500 ரூபாய் தாள் கீழே விழுந்து நடந்துருக்குது. किसका तो 500 रुपया का नोट नीचे गिरा था. அத ஒரு பொம்பளை ஒரு பையா பொம்பளை எடுத்துட்டா. उसे एक भैया स्त्री ने उठा ली. எடுத்து வச்சிட்டு அவ போக வேண்டியதுதானே. उसे उठाकर वो जाना चाहिए था. அவ எடுத்துட்டு யார் பைசா கிஸ்கா பைசான்னா, और वो उठाकर पूछने लगे कि किसका पैसा है. அங்க ரெண்டு பேர் சண்டைக்கு போட வந்துட்டா. वहां भी 2 लोग झगड़ा करने के लिए आ நான் गया. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். मैं भी देख रहा था. ஒருத்தி எனக்குங்க, एक बोल रही कि मेरा है, ஒருத்தி எனக்குங்க, दूसरा बोल रही कि मेरा है, ஆக இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். और दूसरा देख रहा था அப்படி பிடிங்கி இன்னொருத்தி கையில கொடுத்துட்டான். और उसे छीन कर दूसरे के हाथ में दे அவ दिया. ஓடியே போயிட்டா. वो भागने लगी. யார் பணமோ தெரியல, किसका पैसा पता கிடைச்சது नहीं, இவளுக்கு. इसको मिला. சண்டை போட்டது ரெண்டு பேரு. बाकी 2 झगड़ा कर रहे புடிங்கினவன் இன்னொருத்தன், और दूसरा छीन के கொண்டிட்டு गया போறது இன்னொருத்தி. और लेकर दूसरा भागा. இதெல்லாம் கண்ணு முன்னால நடக்க நான் பார்த்துக்கிட்டே ये இருக்கேன். सब मेरे आंखों के सामने हुआ, मैं देख रहा था. என் ஆண்டவருடைய பிள்ளையே, परमेश्वर के प्रिय लोगों, ஜனங்கள் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. लोगों के बीच में देखो समस्या है. காரில் மூடி கொண்டிருக்கிறது. घोर अंधकार छा लिया है. அவங்களுக்கு வழியே தெரியவில்லை. उनको मार्ग पता नहीं, அவங்களுக்கு பாதையே தெரியல. उनको मार्ग पता ஆனா नहीं. ஆண்டவர் சொல்றாரு, इसलिए परमेश्वर कहता है, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर நீ कहता என் है, முகத்தை தேடு, तू मेरे मुंह को ढूंढना, அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். तब तेरा मुंह प्रकाशित होगा. கர்த்தர் உதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ लिखा कि परमेश्वर उदय होगा, ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பார். तो भी परमेश्वर तेरे पर उदय होगा. அவருடைய மகிமை, और उसका तेज, அவருடைய மகிமை और उसका तेज உன்மேல் காணப்படும். तुझ पर प्रकट होगा. கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா? और परमेश्वर की महिमा तेज तेरे पर प्रकट होगा. என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் சரி, जो भी परिस्थिति रहने दे. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, इसलिए परमेश्वर की वचन में लिखा है, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. तो उद्धार पाए हुए लोगों के समान तुलना लगाने के लिए संसार में कोई நீ नहीं है. ரட்சிக்கப்பட்டு விட்டா, जब तू उद्धार पाएगा, நீ வெளிச்சத்துல வந்துட்டா, तू ज्योति पर आ गया நீ है, வெளிச்சத்துல வந்துட்டா, तू ज्योति पर आ गया, இந்த तो உலகத்துல इस संसार में உனக்கு ஒப்பானவன் तेरे तुलना யாருமே கிடையாது. कोई भी नहीं है. எதிர விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நம்முடைய இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் अपने भारत देश की प्राइम मिनिस्टर யாரு? कौन है? உடனே தெரியுதே. सबको पता है. ஆமா, அவர் சொன்னா எல்லாம் நடக்கும் இன்னைக்கு, அப்படிதானே? वो जब अपने भारत देश के लिए कुछ आदेश दिया तो सब कुछ होती है. நம்ம தேசத்தோட பிரைம் மினிஸ்டர், वो अपने भारत देश की मुख्यमंत्री है, ஆனா இந்த வெளிச்சத்தை அவர் பார்க்கல. परंतु इस ज्योति को उसने नहीं देखा இந்த है. வெளிச்சத்தை அவர் பார்க்கலங்க. इस ज्योति को उसने नहीं देखा है, ஆனா நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்தை பார்த்து, परंतु आप और मैं इस ज्योति को देखे हैं. உங்களுக்கு எனக்கும் பரலோகம் திறந்து இருக்குது. आपके लिए और मेरे लिए स्वर्ग खुली है, அவருக்கு பரலோகம் திறக்கலங்க. उसके लिए अभी तक नहीं खुला है. இந்த வெளிச்சத்துக்குள்ள வரல. इस ज्योति के अंदर नहीं आया அதான் है. இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा, நான் தான் வழி, मैं ही मार्ग நான் हूँ, தான் சத்தியம், मैं ही सत्य நான் हूँ, தான் ஜீவன், और मैं ही जीवन हूँ. என்ன இல்லாம मेरे अलावा ஒருவன் பிதாவிடத்துல வரப்படியான்னு சொல்லிட்டாரு. कोई भी पिता के पास प्रवेश नहीं कर என்ன सकता है. ஆண்டவர் சொன்னாரு? और भी परमेश्वर ने कहा, உலகம் முழுவதும் पूरे संसार நீ ஆதாயப்படுத்தினாலும் यदि तू कमाएगा तो भी, உன் ஜீவன் நஷ்டப்பட்டு போனா यदि तेरा प्राण नष्ट होगा तो லாபம் என்ன? तेरे लिए क्या लाभ है? லாபம் என்ன? तेरे लिए क्या लाभ है? அதான் பாட்டு படிச்சோம். इसलिए गीत गाया एक भक्त ने, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன்.
எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். हम एक अच्छे मार्ग पर अपनी दौड़ को दौड़ रहे हैं. யோவான் சத்தியத்தை அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டார். யோहान सत्य को बताने के लिए उसे बुलाया गया. அவருடைய தலைகள் துண்டிக்கப்பட்டது. उसके वजह से उसके सिर भी कलम किया गया. வேதம் சொல்கிறது, वचन में लिखा है, சத்தியவான் எவன் அவருடைய சத்தத்தை கேட்பான், तो सत्यवान जो भी है उसके वाणी को सुनता है. தேவனுடைய வார்த்தையா சொல்லுகிறவன் தேவனோடு உறவாடுவான். जो परमेश्वर की वचन को उसके वचन के अनुसार जो भी बताता है वो परमेश्वर के साथ अपनी रिश्ता வேதம் रखता है. சொல்கிறது, वचन में लिखा है, ஊழியக்காரனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குவான், सेवक से परमेश्वर से सेवक वचन को लेता அந்த है வார்த்தையை வாங்கி ஜனத்துக்கு கொடுப்பான் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. उसे लेकर अपने लोगों को बांटता है. கடமைக்காக ஊழியம் செய்கிறது, ऐसे अपने मनमानी काम सेवा करना சம்பளத்துக்காக ஊழியம் செய்கிறது, और कमाई के लिए सेवा அது करना ஊழியம் அல்ல. वो सच्चाई सेवा नहीं है. கர்த்தரை நம்பி ஊழியம் செய்ய வேண்டும், केवल परमेश्वर के ऊपर भरोसा ஆண்டவரை रखकर सेवा நம்பி करनी ஊழியம் है. செய்ய வேண்டும், उस परमेश्वर के ऊपर भरोसा रखकर सेवा ஆண்டவருடைய करनी है. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய வேண்டும். उसके बातों के लिए अधीन मानकर सेवा அவர் करना है. என்ன சொல்றாரோ परमेश्वर जो भी बोलेगा அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். उसके लिए हम अधीन मानना है. அவருடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார். तब उनके बातों को परमेश्वर सम्मान करता அதாவது है. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, इसलिए वचन में लिखा है, என் ஊழியக்காரன் मेरा सेवक சேனைகளின் கர்த்தருடைய தூதன், सेनाओं का यहोवा के स्वर्गीय दूत का एक அவருடைய दूत வாயில है. ஜனங்கள் வேதத்தை தேடுவார்கள். उनके मुंह पर परमेश्वर के लोग उनके वचन को ढूंढेंगे. Praise the Lord. Praise the Lord. ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை காண்பார்கள், परमेश्वर के वचन को देखेंगे. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்கிறது. यहाँ परमेश्वर के वचन में इतना तरह से लिखा அதே है. ஏசாயா தீர்க்கதரிசனத்துல वही एशिया भविष्यवक्ता की पुस्तक में 9ஆம் அதிகாரத்துல 9वां अध्याय நீங்க 2-3 வாசித்து பாருங்க. जब आप पढ़ेंगे दूसरा और तीसरा वचन को, ஆ. ம். 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 அறுப்பில் மகிழ்கிறது போலவும் ம். கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் கலிகுறது போலவும் ஆ. உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்றாங்க? மகிழ்றாங்கம்மா. यहाँ लिखा है कि सब लोग मगन रहे हैं. எங்க பார்த்தா நீங்க செபுலோன் நாட்டையும் நப்தேல் நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல என்று எழுதப்பட்டிருக்கிறது. और लिखा है कि संकट भरा अंधेरा जाता रहा, पहले जैसे जबलोन और नप्तली देश के अपमान किया, परंतु अंतिम दिनों में ताल किए और यरदन पर अंधियों का இங்க எழுதப்பட்டிருக்கு என்னவென்றால் இரண்டாம் வசனம், यहाँ दूसरा वचन में लिखा है, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. जो लोग अंधेरे में चल रहे थे उन्होंने बड़ा उजाला देखा. நான் ஒரு நாள் இருள இருந்தேன், मैं भी एक जमाने पर अंधेरा में था. எனக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியாது. मुझे पता नहीं था कि ज्योति क्या है. எங்க சாமி எப்படி இருப்பாங்க தெரியுமா? हमारे भगवान कैसे रहते थे? ஒரு பெரிய அருவா வச்சிருக்கோம். एक बड़ा तलवार रखता था. Praise the Lord. கொஞ்சம் கவனமா கேளுங்க. थोड़ा ध्यान से सुनना. நான் இந்துல இருந்து இயேசு ஏற்றிருக்கேன். मैं हिंदू से यीशु को स्वीकार किया हूँ. எங்க சாமி கிட்ட ஒரு பெரிய அருவா இருக்கும். मेरे भगवान के पास बड़ा तलवार रहता था இன்னொரு ஈட்டி வச்சிருக்கோம். और एक हाथ में बाला रहता था. யாரா சொன்னா ஒரே குத்து ஈட்டி வச்சு குத்தி விடும். और जो भी कुछ बोला बाला से एक छेद मार देता था. பெரிய பட்டை வச்சிருக்கோம். बड़ा तलवार रखता था. எங்களுக்கு உரமா பேசினா கழுத்தை வெட்டி விடுங்க சாமி. हमारे विरोध जो भी बात करेगा हमारा भगवान उनके गर्दन काट देगा. இயேசு यीशु சும்மா பாம்போல போட்டால அப்படி இருக்காரு, சிலுவையில தொங்கிட்டு நடக்காரு. वो तो इतना बेचारा लगता है कि वो सली पर लटका है, उसके हाथ में कुछ नहीं है, वो तो बेचारा लग रहा है. அவர் என்ன செய்ய முடியும்? वो क्या कर सकता है? அப்படி ஒரு நாள் நான் சொன்னேன். एक जमाने पर मैं भी ऐसे बोलता था, ஆனா அது எனக்கு விளக்கினவங்க சரியா விளக்கி தரல. क्योंकि मुझे जो भी बताया सही रीति से बताया नहीं. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? उन्होंने क्या बोला? எங்க இயேசு இப்படிதான் இருப்பாரியா, हमारा यीशु ऐसे शांत ஓ रहता है, பாவத்தை சுமந்தாரியா. तेरे पाप को उठाया है. நான் சொன்னேன் பாவத்தை சுமக்கிற அப்படி சிலுவையில பிடிச்சு அரைஞ்சான். क्या पाप को उठाने वाले को क्यों जली पर मारा है? இப்படிலாம் நான் பேசுறேன். ऐसे ही मैं बोला है, ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்?
क्योंकि मैं कहाँ हूँ, நான் எங்க இருக்கிறேன்? मैं कहाँ हूँ, இருள நடக்கிறையா, अंधकार में चल रहा हूँ, குருடனா நடந்தையா, अंधे होकर चल रहा வழி हूँ, தெரியாம நடந்தையா. मार्ग भटक कर चल रहा हूँ। இன்றைக்கும் இருள நடக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க போறாங்க. आज भी जो अंधकार में जलने वाले लोग परमेश्वर की ज्योति को देखने இங்க वाले இருக்கிற हैं। சில பேர் அப்படிதான் இருந்தீங்க. यहाँ बैठने वाले कुछ लोग भी ऐसे ही थे। எங்க இருந்தீங்க? कहाँ थे? இருளுல இருந்தோம். अंधेरे में थे। இருள இருந்தவங்க கை வச்சுங்க. जो लोग अंधकार में थे वे लोग हाथ उठाइए। ஏ போங்கலாம், சும்மா நான் சொல்லதை கேட்கணும், நீங்க என்ன எனக்கு பிரசங்கம் பண்ணுங்க. அல்ல வாமா மயக்க தரேன், பிரசங்கம் பண்ணுமா. வர முடியும் சொன்னா கேட்கணும். யார் 2 பேர்னாலும் 2 பேர் வாங்க மயக்க பிடிங்க. பிரைஸ் தி லார்ட். இருள இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்தை பார்க்கறாங்க. जो अंधकार में थे वे लोग ज्योति को देखने लगे। எப்படி இருந்தோம் இருள? कैसे थे हम अंधकार में? நமக்கு கண்ணே தெரியா, குருடனா வாழ்ந்தோம். हम अंधे हो गए, हम कुछ देख नहीं पाए। ஆனா அந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி கண்டோம்? और उस ज्योति को हम कैसे पहचान लिया? தேவனுடைய வார்த்தை நமக்கு நேர் வந்தது. परमेश्वर की वचन हमारी ओर आने लगा। தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. क्योंकि परमेश्वर की वचन जीवन है, जीता தேவனுடைய है। வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो परमेश्वर की वचन वो परमेश्वर था। தேவனுடைய வார்த்தையில் அதிகாரம் வெளிப்பட்டது. और उसके वचन में अधिकार प्रकट हुआ। தேவனுடைய வார்த்தையில் வல்லமை பெறப்பட்டது. और उसके वचन में सामर्थ प्रकट हुआ। தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா வந்தது. और परमेश्वर की वचन अधिकार होकर निकल कर आया। பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் சொன்னார் இருள பார்த்து. उसने उस अंधकार को देखकर बोला, விலகுன்னு சொன்னாரு. इससे हट जा। உடனே அது ஓடி போயிட்டு तुरंत हमसे हट गया। ஆமென் ஆமென் ஆமென். 2 வீர் சூரர்கள், ரொம்ப பராக்கிரமசாலி, 2 सूरवीर लोग, 2 பேர் தீர்மானம் பண்ணாங்க. 2 लोग ने निर्णय लिया காட்டுல போய், சுடுகாட்டுல போய் और कब्रिस्तान में जाकर ஒரு கம்பி அரைஞ்சு வச்சிட்டு एक किला मारकर வந்துடணும். और वापस लौट कर आना है। நான் போய் அந்த கம்பி எடுத்துட்டு வந்துருவேன். और मैं जाकर उस किले को वापस उखाड़ कर लेकर आऊंगा। இருளா, वो तो रात को अंधकार की समय है, இருளா. अंधकार की समय है। ராத்திரி 1 மணிக்கு போறான் ஒருத்தன். एक पहला गया चुनौती लेकर रात को 1 बजे। அவன் எப்படி அரைதான் தெரியுமா? वो कैसे उस किले को टोकने लगा? அவன் வேட்டி கீழ ஆடி நடக்குது. उसका लुंगी हवा में इधर उधर गिर रहा है எப்படி அரைதான். और वो डर डर कर वो किला को मारने लगा। அப்படி அரைஞ்சிட்டு उसे मारकर ஓட போனோம்ல, और डर की वजह से भागने से शुरू हुआ। வேட்டியோட சேர்த்து வச்சு அரைஞ்சு வச்சிருக்கான். उसने उसको पता ही नहीं था, लुंगी के साथ ही उसने किला को मार के रखा था। அவ்வளவுதான். उतना ही என்ன उसको वो भाग ही नहीं पा रहा तो डर गया। அங்க ஜோலி முடிஞ்சிட்டான். वहां डर मार के वो मर गया। அடுத்த பராக்கிரமசாலி பார்த்தே இருக்காரு, ஏன் வரலையே பார்த்திருக்கான். दूसरा सूरवीर यहाँ इंतजार कर रहा है कि वो किला मारने वाला अभी तक क्यों नहीं आया। காலையிலே பார்த்தா सुबह जाके देखा तो அவருக்கு அரைஞ்ச கம்பியோடு வேட்டியோட இங்க படுத்து கிடக்காரு. वो जो लुंगी के साथ जो किला मारा है वहां वो पड़ा है मरकर। இருள் என்ன தெரியுமா? अंधकार क्या है? மனுஷனை கொன்னுபிடும். लोगों को मार डालती है। இருள் என்ன தெரியுமா? अंधकार क्या है? உனக்கு பயத்தை கொண்டு तेरे வந்துரும். अंदर डर को लेकर आती है। அந்த இருள் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு वो अंधकार तेरे घर के अंदर नहीं आना है, அப்பா வெளிச்சத்தை உண்டாக்கிட்டாரு. इसलिए मेरे पिता ने ज्योति को प्रकट किया। சாயங்காலம் ஆன உடனே शाम को होते ही நம்ம மும்பையெல்லாம் போட்டு ஒரு 30 வருஷத்துக்கு பின்னால் உள்ளதை பார்ப்போம். अपने मुंबई को छोड़ देंगे, 31 साल की पीछे वाली बातों को देखेंगे। எங்க ஊர்ல हमारे गांव में தெரு தெருவா, पूरे सड़कों உங்க में, ஊர்ல எப்படி இருந்தா எனக்கு தெரியாது, आपके गांव में पता नहीं मुझे, பெரிய கல் இருக்கும். बड़ा एक लंबा सा पत्थर रहता है, அதுல ஒருத்தர் ஏறி उसके ऊपर एक चढ़कर ஒரு சிமிலி எடுத்து उसके अंदर से एक चिमनी उठाकर நல்லா சுத்தப்படுத்தி उसे अच्छा शुद्ध कर कर எண்ணெய் ஊத்தி उसमें तेल डालकर லைட் கொளுத்தி வைப்பாரு. उसके अंदर दीवटी रखकर उसे जलाता இது है। தெருல நடக்கிற சம்பவம். पूरे वो सड़कों पर हर जगह पर ऐसे रखकर जाते थे। உங்க ஊர்ல இருக்கா அப்படி இருந்தா? क्या आपके गांव पर वैसे था? உங்க ஊர்ல இருந்துச்சா? ऐसे था? ஆ? உங்க ஊர்ல இருந்துச்சா? அது யார் சொன்னது? உங்க ஊர்ல இருந்திருக்கு. எங்க ஊர்லயே இருந்துச்சு. हमारे गांव में भी ऐसे खंबे खंबे में जला कर रखते थे शाम को। சாயங்காலம் ஆன உடனே, शाम को होते ही 6 மணி ஆன உடனே 6 बजते ही நம்ம வீட்ல ஒரு மண்ணெண்ணெய் லைட் பத்த வைப்பா தெரியுமா? अपने घर पर घासलेट का एक दीवटी रहता था, उसे जलाते थे। அந்த லைட்டை தான் தொங்க போட்டுருப்பாங்க. उस लाइट को घर के सामने ऐसे लटकाते थे। கிச்சனுக்கு போனா லைட்டை தூக்கிட்டு தான் போவாங்க. किचन में जाना है तो उस लाइट को उठाकर ही जाना पड़ता था। இப்ப நாகரிக காலம் வந்துட்டு अभी तो जमाना बदल गया है, அங்க சுவிட்ச் டப் டப் டப்னி போட்டா அங்க எரியுது, இங்க டப் டப்னி போட்டா அங்க எரியுது. एक ही जगह पर स्विच डाला तो सब जगह पर लाइट जलती है। இப்ப ஃபேன் இல்லாம நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. अभी फैन के बिना में नींद नहीं आती है। Praise the Lord.
இந்த இருள விளக்குறதுக்கு அப்பொழுதே உலக நாகரிகத்தின்படி வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிருக்கான் மனுஷன். संसार की रीति से भी संसार की इस अंधकार को हटाने के लिए तभी ही लोग कुछ दीवटी को जलाते थे, அந்த வெளிச்சம் இல்லைன்னா என்னச்சுபடியே வாழ முடியாது. क्योंकि उस ज्योति के बिना लोग संसार में भी जी नहीं सकते हैं। உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, आपके अंदर भी वैसे एक ज्योति है, உங்களுக்குள்ளே ஒரு தீபம் இருக்கிறது, आपके अंदर भी एक दीवटी है, அது தேவன் தந்த வெளிச்சம், उसे परमेश्वर ने दिया है, ஆண்டவர் தந்த தீபம், उस ज्योति परमेश्वर ने दिया அது है, உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சம். वो ज्योति आपके अंदर जी रहा அதான் है। இருளில் நடக்கிற ஜனங்கள் इसलिए लिखा है कि जो अंधकार में चलने वाले लोग பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. बड़ा ज्योति को देखे। ஹalleluya. வெளிச்சத்தை கண்டா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான். देखो उजाला को देखते ही सबके अंदर एक आनंद आते ही அந்த है, வெளிச்சம் வந்த உடனே இருள் ஓடி போயிடும். उजाला आते ही अंधकार अपने आप ही हटेगा। இருள் என்னது? பிசாசு. अंधकार किसको दर्शाती है? शैतान को दर्शाती இருள் है। என்ன? பாவம். अंधकार किसको दर्शाती है? पाप को दर्शाती है। இருள் இச்சை. अंधकार लालसा को दर्शाती है। இருள் கீழ்ப்படியாத காரியம். अंधकार जो है ना अधीन मानने वाली बातों को दर्शाती है। இந்த வெளிச்சத்தை பார்க்கிறதுக்கு इस उजाले को देखने के लिए எங்க போறான் தெரியுமா மனுஷன்? लोग कहाँ कहाँ ढूंढते हैं, எங்க போறான் தெரியுமா? कहाँ कहाँ भटकते हैं। நம்ம ஒரு கன்னியாகுமரி கடல்ல போய், अपने गांव कन्याकुमारी की शहर उस समुद्र में जाकर, நம்ம ஒரு ஓவரி கடல்ல போய் अपने गांव के ओवरी में जाते हैं, இருக்கிற முடியெல்லாம் எடுத்து जो जो बाल निकालना है निकाल कर அத உள்ள போட்டுட்டு उसे अंदर समुद्र में डालकर அவன் பார்க்கான அப்படி பக்தியோட பார்க்கானா, वो उस किनारे पर भक्ति के साथ देखता है அவன் வெளிச்சத்தை பார்க்கானா, और वो उस सूरज की ज्योति को देखता है। அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதுங்க. उस सच्चाई ज्योति को हम देख नहीं पाएंगे। Praise the Lord. மனுஷன் வெளிச்சத்துக்கு எங்கலாமோ ஓடுறாங்க. देखो इंसान इस ज्योति के लिए ढूंढने के लिए पकड़ने के लिए कहाँ कहाँ जाता है, எங்கலாமோ வெளிச்சத்தை பார்க்க போறாங்க. उसे देखने के लिए कहाँ कहाँ அந்த भटकते हैं। வெளிச்சம் எங்கும் கிடைக்காதுங்க. वो ज्योति कहाँ भी नहीं मिलती அந்த है, வெளிச்சம் எங்கும் கிடைக்காதுங்க. वो ज्योति कहाँ भी नहीं मिलती है। அந்த வெளிச்சம் தான் உன்னை பார்த்து சொல்லுது, वही ज्योति तुझे देकर कहती है மனம் திரும்பு, मन फिर जा, என் சமூகத்துக்கு வா, मेरे उपस्थिति में आ, நான் உனக்கு வெளிச்சத்தை காட்டலிடுவேன். तब मैं तेरे अंदर मेरे ज्योति को प्रकट करूंगा, இருள் விலகி போகும். तब अंधकार निकलेगा। இரண்டாவது மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் दूसरा मृत्यु के देश में रहते थे, வெளிச்சம் பிரகாசித்தது. उनके पर ज्योति चमकी। சாகிற நிலையில் இருக்கிறவர்கள் जो मरने की परिस्थिति में है, ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर उनके पर अपनी ज्योति को प्रकट करता है அந்த ஜாதி திரளாய் அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணிட்டு, और उस जाति के बीच में बड़ा आनंद दिखाई दिया। வேதம் தெளிவா சொல்லுது, वचन में इतने साफ से लिखा है, அறுப்பில் மகிழ்வது போலவோ जैसे कटनी के समय पर लोग आनंद करते हैं, கொள்ளையிலே பங்கிட்டு கொள்கையில் ऐसे मगन जैसे लोग लूट बांटने के समय पर मगन रहते हैं, களி கூறுவது போலவோ जैसे मगन रहते हैं, உமக்கு முன்பாக மகிழ்வார்கள். लोग आपके सामने आनंद मगन होंगे। ஹalleluya. இந்த இருள் இருக்க ஜனத்துக்கு ஒரு பெரிய அறுவடை காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். परमेश्वर इस अंधकार में रहने वालों के बीच में एक कटनी का आनंद लेकर आने वाला है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, यहाँ परमेश्वर के वचन में लिखा है, மரணங்களின் தேசத்தில் குடியிருக்கிறவங்க जैसे मरण के देश में रहने वाले के समान அங்கிருந்து கர்த்தருடைய வெளிச்சத்தை தேடி வர போறாங்க. वहाँ के लोग ज्योति को ढूंढकर परमेश्वर के पास आने वाले हैं। நான் எப்படி மகிழ போறோம்? हम कैसे आनंद मनाएंगे? அறுப்பில மகிழ்கிறது போல जैसे लोग कटनी के समय पर आनंद मनाते हैं, நான் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில जैसे लोग लूटा हुआ चीजों को बांटने के समय पर आनंद मनाते களி हैं, கூறுவது போல जैसे मगन होते हैं, ஆண்டவருக்கு முன்னால மகிழ போறோம். हम परमेश्वर के सामने मगन होने वाले हैं। Praise the Lord. இருள் இருக்க ஜனங்கள் ஓடி ஓடி வர போறாங்க. देखो अंधकार में पड़े हुए लोग ढूंढ ढूंढ कर इस ज्योति की ओर आने वाले हैं, கூட்டம் கூட்டமாய் ஓடி வர போறாங்க. झुंड झुंड होकर दौड़ कर आएंगे। கடைசி காலத்துல இது சம்பவிக்கும். आखिरी समय पर ये घटना होगा, கடைசி காலத்துல நடக்கும். आखिरी समय पर ये समय होगा। இந்த இருள் இருக்க ஜனங்கள் தேடி ஓடி வருவார்கள். अंधकार में रहने वाले लोग ढूंढ कर आएंगे, அப்பொழுது சபை மகிழும். तब कलीसिया मगन होगा। அறுவடையில மகிழ்ந்து போல் சபை முழுவதும் மகிழும். जैसे कटनी के समय पर मगन होते हैं, वैसे முழு कलीसिया मगन சபையும் होगा, மகிழும். पूरा कलीसिया मगन होगा। ஹalleluya. ஆண்டவர் மகிழ பண்ண போறாரு. परमेश्वर हमें मगन करने वाला இப்ப நம்ம है। அழுதுகிட்டு இருந்தா अभी हम यदि रो रहे हैं, ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போறாரு. एक झुंड को परमेश्वर लेकर आने वाला நீங்க है। பாப்பீங்க, आप देखेंगे யாரியா ये कौन है, இது யாரியா? ये कौन है। ஏ டாடா பிரலாகாரன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கான். ये टाटा बिरला वाला भी यहाँ के बेटा है, அம்பானி குடும்பம் வந்து உட்கார்ந்திருக்கு. ये अंबानी परिवार यहाँ के बेटा है। என்னங்க ஒரு மாதிரி முழிக்கியே? क्यों ऐसे देख रहे हो? आएंगे ஆங்கே ஆங்கே விசுவாசத்துல அறிக்கை பண்ண மாட்டீங்க. நான் சொல்லி எடுக்க நீங்க அறிக்கை பண்ணாதான் நடக்கும். मैं बोल रहा विश्वास में कबूल करेगा तो होगा। பிரைஸ் தி லார்ட். நம்ம தேசத்துக்கு மினிஸ்டர் தேடி வருவான். अपने देश के मुख्य अधिकारी लोग
ढूंढ कर आएंगे। நம்முடைய தேசத்துல இருக்க ராஜாக்கள் தேடி வருவார்கள். हमारे देश के मुख्य अध्यक्ष लोग ढूंढ कर आएंगे। இதெல்லாம் கர்த்தர் செய்யற வேலைங்க. ये सब परमेश्वर करने वाला काम நம்ம है। ஆண்டவர் செய்யற காலம் வந்திருக்கிறது. अपने परमेश्वर करने का समय आ चुका है। நம்ம வீட்ல போய் மகிழ்வோம். हम घर पर जाकर मगन होंगे। நான் கதை பூட்டிக்கிட்டே சந்தோஷமா மகிழ்வேன். अपने दरवाजा बंद कर हम आनंद में मगन होंगे। அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. उस तरह के लोगों को परमेश्वर लेकर आने वाला है। எழுதப்பட்டிருக்கு பாருங்க. यहाँ लिखा है அறுப்பில மகிழ்கிறது போல जैसे लोग कटनी पर आनंद मनाते நாம் हैं மகிழ்வோம். हम मगन होंगे। ஹalleluya. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சண்டை நடக்கு பாத்தியாளா? अपने तमिलनाडु पर कुछ झगड़ा चलती है। என்ன சண்டை நடக்குது? क्या झगड़ा चल रही है? காவேரி பிரச்சனை எதுக்கு? कावेरी नदी का लफड़ा चल रहा है வயலெல்லாம் क्योंकि पूरा खेती நெல்லெல்லாம் पूरा चावल அறுவடை பண்ண முடியாது. कटनी नहीं कर पा रहे। தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பெரிய ஒப்பந்தம் இருக்கிறது. तमिलनाडु और कर्नाटक के बीच में एक बड़ा उन्होंने अग्रीमेंट कर रखा ஆனா है, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. परंतु उस अग्रीमेंट के अनुसार वो पानी அதனால नहीं दे रहा है। அழுதுகிட்டே இருக்கான். इसलिए वो तमिलनाडु रो रहा है, அதான் ஸ்ட்ரைக் பண்றான். इसलिए स्ट्राइक कर रहा है எங்களுக்கு தண்ணி வேணும் ஸ்ட்ரைக் பண்ணுதா. और इसलिए हड़ताल कर रहा है कि हमारे लिए पानी चाहिए। ஆனா வயல்ல என்ன செய்யல? इसके वजह से पानी क्या नहीं हो रहा है? தண்ணி இல்லனா வயல் விளையாதுங்க. पानी नहीं मिला तो खेती पर आपको कुछ फसल नहीं मिलेगा। இங்க यहाँ பெரிய அதாவது வருஷம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணும்போது जब पूरे साल मेहनत कर जब कमाते हैं, மூட மூடையா அறுத்து வீட்டை நிரப்பும் போது जब उसे बोकर जो उगकर जो फसल मिलती है, जब उसे काट कर पूरा गोनी पर लेकर आते हैं, விவசாய பார்த்தா என்ன சிரிப்பா இருப்பாங்க தெரியுமா? जब उन्हें घर लेकर आते वक्त कुछ किसानों को देखो, उनके मुंह पर इतना मुस्कुराहट रहता है। ரெண்டரை மேனி கிடைச்சு யார் ரெண்டரை மேனியா? वो बोलता है कि दुगना गुना मुझे फसल मिला है। ஹalleluya. இந்த ரெண்டரை மேனி அறுக்கிறவன் வயல் தீஞ்சு போச்சுனா எப்படியா மகிழ முடியும்? इस दुगना गुना फसल मिलने वाले के पास इस पानी की वजह से पूरा सूख गया तो वो कैसे आनंद मनाएगा? Praise the Lord. இதே போல वैसे ही அறுப்புல மகிழ்ந்து போல நாம் மகிழ போறோம். वैसे जो कटनी पर मगन होते वैसे हम मगन होने वाले हैं। தேவன் அறுவடைக்கு ஆள் அனுப்பி விட்டாரு. परमेश्वर कटनी के लिए लोगों को भेज ஒரு दिया। பெரும் கூட்டம் தேவனுடைய சபையை தேடி வர போகிறது. बड़ा झुंड कलीसिया की ओर आने वाली है। ஒரு பெரும் கூட்டம் சபையை தேடி வர போகிறது. बड़ा झुंड कलीसिया की ओर ढूंढ कर आने वाली है। நாம் மகிழ்ந்து களி கூற போறோம். हम मगन होकर मनाने वाले நாம் हैं। மகிழ்ந்து களி கூற போறோம். हम आनंद से मनाने वाले हैं। நாம் மகிழ்ந்து களி கூற போறோம். हम आनंद से मगन होने वाले हैं। ஹalleluya. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசம் பெருகிருக்கும் காலத்தின் उनके लिए जब अन्न और द्राक्ष रस बढ़ेगा, சந்தோஷத்தை காட்டிலும் उस आनंद से भी बढ़कर நாம் அதிக சந்தோஷமா இருக்க போறோம். हम उससे भी बढ़कर ज्यादा आनंद में रहने वाले எத்தனை हैं। சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग आनंदित हैं? எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग आनंदित இந்த हैं? சின்ன ரூம்ல இருந்து என்னால கொட்டுதுன்னு நினைக்கலா? आप क्या सोच रहे कि छोटे से इस रूम में बैठकर प्रतिदिन हम ढोल बजाने वाले हैं? नहीं, कभी नहीं। 3-4 சத்தம் கேக்குது. 3-4 लोग का आवाज सुनाई दिया। எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. सब मिलकर बोले, நாங்க இதுல இருக்க மாட்டோம். हम यहाँ नहीं रहेंगे। நாங்கள் அறுவடையில மகிழ்கிறது போல जैसे कटनी पर हम मगन होते हैं, ஒரு பெரிய சபையில एक बड़ा कलिसिया में நாங்க மகிழ போறோம். आनंद मनाने वाले हैं। தட்டு கைய தட்டுங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஒழுங்கா கை தட்டுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ, கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா. சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. சந்தோஷம்னா எப்படி? आनंद मतलब कैसा? ஒரு கேள்வி கேட்க போறேன். சந்தோஷம்னா எப்படி? आनंद मतलब क्या है? आपसे सवाल पूछ रहा हूँ, நீங்க சொல்லுங்க. சந்தோஷம்னா எப்படி? आप बोलिए, आपके मतलब में आनंद मतलब क्या है? பெரியவங்க இருக்கீங்க, சின்னவங்க இருக்கீங்க, வாலிபர் இருக்கீங்க, சின்ன பிள்ளை இருக்கீங்க. சந்தோஷம்னா எப்படி? बड़े छोटे नौजवान सब लोग बैठे, आपके हिसाब से आनंद मतलब क्या है?
சொல்லுங்க, நீ கொஞ்சம் சொல்லுங்க, சந்தோஷம் அடி. थोड़ा बोलिए आनंद के मतलब क्या है? மறுபடியில மகிழ்ந்து போல் நாங்கள் மகிழ்ச்சி ஏற்பட சொல்லி இருக்குது. जैसे तो लिखा है कि कटनी पर लोग मगन होते वैसे हम आनंद मनाते हैं. நீங்க எப்படி சந்தோஷம் எப்படின்னு சொல்லுங்க. आप बोलिए आपके हिसाब से आनंद या महन के मतलब क्या है? என்னங்க ஒருத்தர் மூச்சை காட்ட மாட்டீங்க, நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல உங்களுக்கு. मैं आपके विरुद्ध कुछ नहीं बोलूंगा, आपके हिसाब से जो है वो बताइए. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிடுவாங்க. आप जो भी बोलेंगे उसे मैं स्वीकार कर लूंगा. சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? என்னது? प्रसंग பண்ண சொல்லுங்க. प्रसंग பண்ண சொல்லுங்க. பிரசங்கம் பண்ண சொல்லுவேனா? இது எவ்வளவு பாக்கியம். कितना धन्य की बात है ये. நான் காலையில இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கேன். நான் இங்க வரும்போது வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் கவின்கிட்ட, இன்னைக்கு நீ 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ண போறாள. आज सुबह मैं केविन को बोला कि 10 मिनट तो प्रचार करेगा. அவன் வந்து என்ன விட்டுறாங்க தாத்தா. वो बोला कि என்ன விட்டுறாங்க ताता मुझे मत छोड़ो. சந்தோஷமே போச்சு. उसका पूरा आनंद ही चला गया. ஆமா, சந்தோஷம்னா என்ன சொல்லுங்க. आनंद की मतलब क्या है बताइए. துன்பத்தின் ரொம்ப நமக்கு கிடைச்சு. ரொம்ப பார்க்கதான் நினைச்சதெல்லாம் கிடைச்சு போச்சு. जो सोचा जो मैंने या मतलब जो मेरे लिए चाहा था वो सब मिल गया. உலக பிரகாரமே பாப்பமே, संसार की रीति से देखेंगे. தேவனுடைய சந்தோஷம் வேற, वो परमेश्वर की आनंद अलग है. பூமிக்குரிய சந்தோஷம் வேற. पृथ्वी का आनंद अलग है. நாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். हम ज्यादा तकलीफ उठाते हैं. ஒரு வாடகை வீட்ல இருக்கோம். एक भाड़ा के घर पर बैठे, வாடகையே கட்ட முடியல, भाड़ा भी भर नहीं पा रहे, கடை பிரச்சனையில இருக்கும், कर्ज के दबाव पर पड़ा है, பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, बच्चों को हम कुछ अच्छे कर नहीं पा रहे, பெரிய வேதனையில அலைகிறோம், बड़ा दर्द पर घूम रहे, மைண்ட் ஒரு பக்கத்துல இருக்க மாட்டேங்குது, दिमाग एक जगह पर बैठ रहा नहीं, दौड़ रहा है, நான் ஓட்டுற வண்டியே நமக்கு தெரிய மாட்டேங்குது, हम जो गाड़ी चला रहे वो भी हमें पता नहीं चल रहा है, வேதனையில போய் கொண்டிருக்கோம். उतना दर्द पर घूम रहे हैं हम. திடீரென்று अचानक ஒரு பெரிய உயர் வந்துச்சு. एक बड़ा उन्नति आ गया. சொந்தமான ஒரு பிளாட் எடுத்துட்டோம், खुद का एक फ्लैट खरीद लिया, சொந்தமான தொழில பண்ணிட்டோம், खुद का एक धंधा कर ले, நம்மட 10 வேலைக்கார வந்துட்டான், अपने नीचे नीचे 10 कामगार लोग आ गया, கடைக்கார நம்ம தேடி வந்த கடைக்கார நம்மட கையில வேலைக்கு வந்துட்டான். और जो कर्ज हमारे पास दिया था उसने हमारे हाथ के नीचे काम करने आ गया. இவன் எப்படி இருக்கும்? अभी आपको कैसा लगेगा? இவன் எப்படி இருக்கும்? अभी आपको कैसा लगेगा? இவன் எப்படி இருக்கும் சொல்லுங்களே. बोलिए ना, आपको कैसा लगेगा? என்ன இருக்கும்? அப்படி அப்படி கை கால்ல அப்படி அப்படி என்ன செய்யும்? अपना हाथ पर अपने आप ऐसा हिलेगा, ஒரே சந்தோஷம், आनंद रहेगा. பத்தியா வரட்டு வரணும் அந்த கடைக்காரனை பத்தியா. ये कर्ज देने वाला कितना मुझे भगाया था. கைய கட்டிட்டு சார் வேலை கிடைக்குமான்னு வந்து நிக்கா. अभी मेरे हाथ सामने हाथ बांध कर बोल रहा है कि मुझे काम मिलेगा क्या आपके कारखाने में. காலம் தான், एक जमाने था, இன்னைக்கு ஒரு காலத்தை பாருங்க. आज का जमाने देखो मेरा. என்ன சந்தோஷம், வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம், பிள்ளைக்குள்ள சந்தோஷம், घर के अंदर अपने पति पत्नी बच्चे के बीच में कितना आनंद रहता. அவனுக்கு நம்ம கடன் கொடுக்க பயந்து பயந்து ஓடணும். एक जमाने पर उसके लिए कर्ज चुकाने के लिए हम डर डर कर भागते இப்ப थे. சார் லோன் தாங்க பின்னால அலையறாயா. अभी बैंक वाले मेरे पीछे घूम रहा है कि लोन देता हूं, मैं लोन देता हूं. இல்லப்பா லோன் வர எனக்கு வேணும், அவன் கேட்காம வேலைக்காரன் கேட்காயா, கடைக்காரன் கேட்காயா. और कर्ज देने वाला मुझसे पूछ रहा है कि मुझे लोन दे दो. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், சதமரலே சொல்லுங்கடே. ஆமென். இதெல்லாம் தேவன் செய்யற காரியம். ये सब परमेश्वर करने वाली बात है. உதாரணமா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. उदाहरण से मेरे लिए एक अच्छा पहचान वाला एक दोस्त है, वो ऐसा बता रहा था. என்ன கண்டாலே பிடிக்காது எல்லாத்துக்கும். मुझे देखते ही लोगों को पसंद नहीं आता அது है. எங்க மாமனார் வீட்டுக்காரங்க. मेरे मामा के घर लोग, நான் வீட்டுக்கு போறேன், मेरे सास के घर लोग जैसे उनके घर எங்க कर மாமா जाता हूं, வீட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சிட்டாலுமே जैसे मेरे मामा के घर पर मैं जाते हैं करके लोगों को पता चला तो எங்க மாமிட்ட தான் சாவியே இருக்கு, லாக்கர் சாவி எங்க மாமிட்ட தான் இருக்கும். मेरे सासू माँ के पास ही उस तिजोरी का की रहता है. அவன் வாரானோ, वो आ रहा है क्या? அவன் வாரானோ, वो आ रहा है क्या? அவன் வந்தா ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்கும். वो आएगा तो कुछ देना पड़ता है. இப்ப நீ கவனிச்சுக்கிடுங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு போயிடுவாளாம். और वो बोलते कि आप उनको संभाल लो, मैं बाहर जाकर आती हूँ. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்ல, வாரியிலே வச்சு அடிச்சிருக்கா ஒரு நேரம் மாமியார். மாமியார் மர்மோன வாரியிலே வச்சு அடிச்சிருக்கா. उतना ही नहीं है, उसकी सासू माँ ने अपने दामादा को एक बार झाड़ू से भी मारी है. ஆனாலும் அவர் ஒண்ணுமே சொல்லலையா. तो भी उसने कुछ नहीं बोला. அவர் சாட்சியாட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள். उसकी गवाही उसने एक दिन बोल रहा था मेरे पास. நான் போறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் ஓடியே போயிருமா. मैं जब भी जाता था मेरे लिए जो पहचान लोग हैं मुझसे छोड़कर भाग जाते थे. கடக்கா இவன் வந்துருவானோ இதை கேட்டுறானோ ஓடிடுவாங்களாம். इसलिए कि ये आएगा तो मेरे लिए कुछ कर्ज मांगेगा करता. சொந்த அத்தான் சொல்ல பம்பாய காலி பண்ணி ஓடிடலாம்னு சொல்லி வரட்டாரா. उसके रिश्तेदार ने भी बोला कि यहाँ मत बैठना, तो मुंबई से खाली कर भागना. எவளா வரட்டுனானோ, जो लोग मुझे भगाए, எந்த மாமியார்லாம் வாரில வச்சு அடிச்சாலும், जो सासू माँ ने मुझे झाड़ू से मारी, அவள வேற அவன் வீட்ல படுத்து கிடக்கான். आज सब लोग मेरे घर पर सो रहे हैं. தலைகீழ கத்தர் மாத்தி விட்டாரு. परमेश्वर ने सब उल्टा कर दिया.
தலைகீழ கர்த்தர் மாத்திட்டாரு. सब परमेश्वर ने उल्टा कर दिया। இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறக்கிறாரு. आज वो झंडा गाड़कर अपने ஏன் சொல்றான் தெரியுமா? क्यों कहता हूँ? அப்பாவை நம்பினாரு. वो पिता के ऊपर भरोसा किया, அப்பாவை நம்பினாரு. यीशु के ऊपर भरोसा அந்த किया, வெளிச்சம் அவர்களை வந்துச்சு. उसका ज्योति इसके अंदर आया, இருள் அவரை விட்டு போச்சுது. अंधकार से निकल गया, கர்த்தர் அவரை உயர்த்திட்டாரு. परमेश्वर ने उसे ऊंचा कर दिया। அவரை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரோ உயர்த்த மாட்டாரா? क्या उसको ऊंचा किया वो परमेश्वर आपको उठाएगा कि नहीं? உயர்த்துவாரோ உயர்த்த क्या மாட்டாரா? आपको ऊंचा करेगा कि नहीं? ஹல்லேலூயா. என் ஊழிய பகுதியில मेरे सेवा की मार्गों पर நான் சில கூட்டங்கள்லாம் வைப்பேன். मैं कुछ मीटिंग रखता हूँ। அப்போ ஒரு அக்கா சொல்லிவிட்டாங்க. तब एक दीदी ने बता दी, எங்க வீட்டை மட்டும் சொல்லிவிட்டாங்க. मेरे पत्नी से बता दी, உங்க வீட்டை அவங்களுக்கு வேலையே கிடையாது. आपके पति के पास कुछ काम नहीं है, எப்ப பார்த்தாலும் கூட்டம் வைக்கணும் பணம் தான் சொல்லிட்டு அழுதாரு. कभी भी देखो मीटिंग रखना है पैसा दे दो। Praise the Lord. நிறைய எனக்கு கதவடைச்ச ஆட்கள்லாம் உண்டு. கதவை அடைத்த ஆட்கள் நிறைய பேர் எனக்கு உண்டு. ऐसे कई लोग कि मेरे लिए अपने दरवाजों को बंद भी किए हैं। Praise the Lord. இப்போ अभी என்ன மாறி போன் அடிச்சு கூப்பிடுதாங்க. मुझे कितने बार फोन लगाकर बुलाते அந்த हैं, அம்மா போன் அடிக்குது, उस माँ जी बुलाती அந்த है, மகா போன் அடிக்குது, उसकी बेटी बुलाती है। அடுத்த வாரம் இப்படி சொல்லியே இன்னைக்கு 3 மாசம் ஆயிட்டேன்னு போறக்கு வழி இல்ல. मैं बोलता हूँ अगले बार आऊंगा 3 महीना हो चुका है उनके घर पर नहीं जा रहा। எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்காருங்க. सबके लिए परमेश्वर ने एक समय को रखा है। இன்னைக்கு நான் வீடு தேடி போவேன். तब मैं घर ढूंढ कर जाता था, நான் வீடு தேடி போவேன். घर ढूंढ कर जाता था, என் வீட்டை நினைச்சு பார்ப்பேன். मेरे घर को थोड़ा सोच कर देखता हूँ, என் வீட்டுல செலவுக்கு பைசா இருக்காது. मेरे घर पर खर्चा करने के लिए पैसा नहीं रहता था। என்னுடைய 4 பிள்ளைகளை மனைவி ஊருக்கு அனுப்பி விட்டேன். मेरे 4 बच्चे और पति को घर भेज दिया, இருளில மூழ்கினது போல் மூழ்கி கொண்டிருந்தேன். और जैसा कि अंधकार में डूब गया हूँ, ஆனா யாரும் உதவி செய்ய முன் வரல. परंतु उस समय पर कोई मदद करने के लिए नहीं அழுது आया। கொண்டே அலைவேன். मैं रोकर यहाँ घूमता என் था। வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா मेरी पूरी जिंदगी आप देखेंगे, இவராணி நினைக்கணும். आप सोचेंगे कि ये है क्या। நான் சில நேரத்துல இப்பவும் அதை யோசிப்பேன். अभी भी कुछ समय पर सोचता हूँ, பஸ்ல சைடு சீட்ல போய் உட்காருவேன். बस में साइड सीट पर जाके बैठता हूँ, ருமால கையில எடுப்பேன். मेरे कर्चिफ को हाथ में लेता हूँ, ஏங்கி அழுது கொண்டிருப்பேன். मैं बिलाप बिलाप कर रोता हूँ। ட்ரெயின்ல உட்காருவேன். ट्रेन में बैठता था, அழுது கொண்டிருப்பேன். रोता था, நடந்து போய் கொண்டிருப்பேன். और चलता था, அழுது तब கொண்டிருப்பேன். भी रोता था। வீட்டுல ஜெபமன முழங்கால் போடுவேன். जब घुटने टेकता था, ஜெபம் வராது, அழுது கொண்டிருப்பேன். प्रार्थना नहीं आता था, मैं रोता என் था। வாழ்க்கைலாம் அழுகையின் காலம் தானா? मेरे पूरा जिंदगी रोने का समय है क्या? எத்தனை நாள் कितने दिन என் வாழ்க்கை காரிருள் இருளா இருந்தது எல்லாம் மாறிச்சு. मेरी जिंदगी में जो अंधकार था वो सब बदलने लगा। இன்றைக்கு நான் அறுவடையில மகிழ்ந்து போர் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன். आज जैसे कटनी पर मगन होते हैं वैसे मैं आज परमेश्वर के अंदर मगन हो रहा हूँ। உன் வாழ்க்கையில இருள் இருக்குதா? क्या तेरी जिंदगी पर अंधकार है? கட பிரச்சனை இருக்குதா? क्या कर्ज की समस्या है? பல சூழலில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காயா? कहीं परिस्थिति पर अपने आंसू बहा रहा है क्या? தேவனுடைய முகத்தை நோக்கி பாரு. केवल उस परमेश्वर की चेहरा की ओर தேவனுடைய देखना, காரியத்துல ஓடி வா. उसके बात पर दौड़ कर आना, தேவனுடைய மகிழ பண்ண போறார். तब परमेश्वर तुझे मगन करेगा। 2017 இல்ல, 2017 में नहीं, 2016ல, 2016 में ही, 2016ல 2016 में ही உன் குடும்பத்தை, तेरे परिवार को, நம்முடைய ஊழியத்தை, अपनी सेवा को, சபையின் பிள்ளைகளை कलीसिया के लोगों को கர்த்தர் மகிழ பண்ண போறார். परमेश्वर महान करने கர்த்தர் वाला மகிழ है। பண்ண போறார். परमेश्वर महान करने वाला है। மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய போறோம். आनंद के साथ परमेश्वर को हम आराधना करने वाले தேவனை हैं। மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய போறோம். परमेश्वर को आनंद से हम आराधना करने वाले हैं। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते எத்தனை हैं? பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा कर रहे हो? எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறீங்க? कितने लोग परमेश्वर की पर भरोसा रखते யோபு हैं? 29ல வாசிக்கும்போது आयुब 29 पर जब हम पढ़ते हैं, வாசிங்கள் முடித்து விடுவோம். उसे पढ़िए हम खत्म करेंगे। யோபு 29 आयुब 29 அதுல 1-2 வசனங்கள் நீங்க வாசித்து பாருங்க. उसमें पहला और दूसरा वचन को पढ़ सकते हैं। வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? 29 அந்த 3ல இருந்து வாசிமா. तीसरा से पढ़िए। அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து மேல் இருந்தது. அல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, यहाँ देखिए யோபு சொல்கிறார், आयुब कहता है சென்ற மாதங்களிலும் पिछले महीने में தேவனை காப்பாற்றி வந்த நாட்களிலும் परमेश्वर ने मुझे रक्षा करता था। எனக்கு உண்டாயிருந்த சீர் मेरे இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும்.
अभी होगा तो मेरे लिए भलाई होगा। ஒரு நாள் அவர் சீர் பெற்று இருந்தார், एक जमाने पर वो नाम कमाया था, ஒரு நாள் அவர் உயர்ந்த இடத்துல இருந்தார். एक जमाने पर ऊंचे जहां पर बैठा था। வாலிபர்கள் அவரை கண்டா வாயை பொத்திக் கொள்ளுவார்கள், नौजवान लोग उसके देखते ही अपने मुंह को बंद कर लेते थे, பெரியவர்கள் கண்டா தலை வணங்கி நிற்பார்கள். बड़े लोग देखते ही उसे सिर झुकाकर அப்படி नमस्कार செல்வந்தமாய் करते थे। இருந்த யோபு, वैसे नाम पाकर धनवान था अय्यूब, ஆனா அவரை ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது. ऐसे एक समय आया उसके ऊपर अंधकार घेर लिया ஒரு था, காரியம் அவரை சூழ்ந்து கொண்டது. एक घोर अंधकार उसे घेर लिया था। அதான் சொல்றாரு, इसलिए वो कहता है அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்ததையா. जब उसके दीपक का प्रकाशित मेरे सिर पर रहता था, இந்த இருளுக்கு நடுவிலே उस अंधकार के बीच में, அவருடைய தலையிலே ஒரு பிரகாசம் பிரகாசித்துக் கொண்டிருக்குது. उस अंधेरे के बीच में उसके सिर के ऊपर एक ज्योति चमकता था। ஒரு பயங்கரமான இருள் அவரை மூடிக்கொண்டிருந்தாலும் एक भयानक अंधकार उसे घेर लिया तो भी அவருடைய தீபம் தலை மேல் பிரகாசித்தது. परमेश्वर का दीपक मेरे सिर के ऊपर प्रकाशित था। அவர் அருளின வெளிச்சத்தினாலே उसने जो उजाला मेरे ऊपर दिया है, இருளை கடந்து போனேன். उसके सहायता लेकर मैं अंधकार के अंदर से गुजर कर गया। இருளை கடக்க முடியாத பாதை, जो अंधकार है उसे हम पार नहीं कर सकते இருளை हैं, விட்டு தாண்டி போக முடியாத பாதை, अंधकार को पार नहीं कर पाते थे, இருளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. वो हमें घेर लिया था। வழி தெரியவில்லை, मैं मार्ग भटक गया था, பாதை தெரியவில்லை, मुझे मेरे मार्ग पता ही नहीं चला, முடிந்து போனோம். ऐसा लगा कि मैं खत्म हो चुका हूँ। இந்த நிலையிலயோ इस स्थिति में யோபு சொல்றாரு, आयुब कहता है நீர் அருளின வெளிச்சத்தினால परमेश्वर आपने जो ज्योति मुझे दिया है, நான் இருளை கடந்து போயிட்டேன். उस उजाले की वजह से उस अंधकार को मैंने पार कर लिया हूं। பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லு, अपने बाजू वालों को हाथ मिलाकर बोलना, ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, परमेश्वर के वचन में लिखा है அவர் அருளின வெளிச்சத்தினால उसने दिया हुआ दीपक की वजह से, இருளை கடந்து போனேன். उस उजाले की वजह से मैं अंधकार को पार कर கை गया தட்டி हूं। கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर परमेश्वर के नाम को महिमा करो। எங்க குடும்பத்துல வந்த சூழ்நிலையில हमारे परिवार के बीच में जो परिस्थिति था, அந்த இருளை கடக்க முடியாதபடி वो जो अंधकार को हम पार नहीं कर पाए, இருளுக்குள்ளே நொறுங்கி போய் விட்டார்கள். अंधकार में ही वे लोग मर चुके हैं। என் தகப்பனாருடைய எங்க தாத்தா என் தகப்பனுடைய சொத்தெல்லாம் அப்படி அழிஞ்சு போய் விட்டது. मेरे मूर्दाता लोग हमारे सारे संपत्ति को नाश कर दिए थे, அவ இருளை நம்பி இருந்தார்கள், क्योंकि उनका भरोसा अंधकार पर था, இருளை தேடி கொண்டிருந்தார்கள், अंधकार को ढूंढ रहे थे, எல்லா செல்வமும் இழந்து போய் விட்டார்கள். सारे धन दौलत को खो दिए थे। என் தாத்தா செல்வந்தனாய் வாழ்ந்தாரா, मेरे मूर्दाता लोग अच्छे धनवान थे, முடிவிலே என் குடும்பமே அழிஞ்சு போய் விட்டது. आखिरी में मेरे पूरे परिवार नाश हो चुका था। தங்குறதுக்கு சரியான வீடு கூட கிடையாது. ऐसी स्थिति में आ गया कि रहने के लिए भी घर नहीं அந்த था। நிலையிலே उस स्थिति में उस स्थिति में இயேசு எங்களை தேடி வந்தார். यीशु हमें ढूंढ कर आया, இயேசு எங்களை தேடி வந்தார். यीशु हमें ढूंढ कर आया। கடக்க முடியாத அந்த இருளை, जो अंधकार को हम पार नहीं कर पाए थे, அந்த இருளை கடக்கிறதுக்கு उस अंधकार को पार करने அவருடைய के लिए வெளிச்சம் எங்க மேல் பிரகாசித்ததையா. उसका उजाला हमारे पर प्रकाशित हुआ। அதை என்னால மறக்க முடியாது, उसे मैं कभी भी भूल नहीं पाऊंगा, என்னால மறக்க முடியாது. उसे मैं कभी नहीं भूल पाऊंगा, ஆகாரம் இல்லாம, क्योंकि भोजन भी नहीं था खाने இங்க के लिए, ஆகாரம் இல்லாம, खाने के लिए खाना भी नहीं था। எத்தனை நாள் பட்டினிய வீட்ல. हम कितने दिन अपने घर पर भूखे थे। எங்க அப்பா எங்க அம்மா அழுவாங்க, मेरे माँ रोती थी, எங்க அம்மாக்கு படிப்பு கிடையாது, क्योंकि मेरे माँ अनपढ़ थी, எங்க அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது, उसको कुछ पता ही नहीं चलता था, அழுவாங்க. वो केवल रोती थी। யார் அந்த தெய்வம், कौन है वो परमेश्वर? பிச்சை போட மாட்டேரா, क्या वो परमेश्वर मुझे भूख नहीं डालेगा, भीख नहीं डालेगा क्या? பிச்சை போட மாட்டாரா, क्या वो मुझे भीख नहीं डालेगा அந்த क्या? தெய்வம் उस परमेश्वर, அவர்தான் இயேசுயா. वो यीशु है, அவர் எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டாருயா. वो हमारी जिंदगी पर प्रकट हुआ, அவர் என் வாழ்க்கையில வெளிப்பட்டாரு, वो मेरी जिंदगी पर प्रकट हुआ, என் குடும்பத்துல வெளிப்பட்டாரு. और मेरे परिवार में प्रकट हुआ। கடக்க முடியாத இருளை கடக்கிறதுக்கு जो अंधकार को हम पार नहीं कर पाते थे, उसे पार करने के அவர் लिए ஜோதியாய் வந்தார், वो उजाले होकर आया, ஜோதியாய் வந்தார். वो ज्योति होकर आया। அதை நாங்கள் கடந்தோம். उस अंधकार को, गरीब के अंधकार को हम पार किए। இப்ப அந்த ஏழை தரத்துல எங்க குடும்பத்தோடு ஓடி போய் अभी விட்டது. वो दरिद्र, वो अंधकार सब मेरे परिवार से निकल ஏன்னா गया, எங்க வாழ்க்கையில வந்து யார் தெரியுமா, क्योंकि हमारी जिंदगी पर कौन आया? ரட்சகர் வந்தாரையா, उद्धार करने वाला आया था, ரட்சகர் வந்தாரையா, उद्धार करने वाला आया, ரட்சகர் வந்தாரையா. उद्धार करने वाला நாங்க आया। இருளை பார்க்க மாட்டோம்யா, अब हम अंधकार को नहीं देखेंगे, நாங்கள் வெளிச்சத்தை பார்ப்போம். अब हम उजालों को देखेंगे। தேவனுடைய ரகசிய செயல் परमेश्वर का रहस्य काम है, என் கூடாரத்து மேல் இருந்ததையா. और मेरे तंबू के ऊपर था। இன்றைக்கும் சொல்றேன், आज भी कहता हूँ, தேவனுடைய ரகசிய செயல் परमेश्वर का काम எங்க கூடாரத்து மேல் இருக்குதையா. हमारे तंबू के ऊपर है, தேவனுடைய ரகசிய செயல் परमेश्वर का काम உங்க கூடாரத்து மேல் இருக்குதையா. आपके तंबू के ऊपर भी है, தேவனுடைய ரகசிய செயல் परमेश्वर का काम நம்முடைய சபையில இருக்குதையா. अपने कलीसिया पर है, தேவனுடைய ரகசிய செயல் परमेश्वर का काम ஒவ்வொரு சபையின் பிள்ளை மேல் இருக்குதையா. हर एक लोगों के ऊपर है, தேவனுடைய ரகசிய செயல் परमेश्वर का काम ஊழியக்காரன் குடும்பத்துல இருக்குதையா. सेवक के परिवार के ऊपर வெளிச்சம் है, இதை செய்கிறதையா. उस ज्योति से करती है। பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். நான் காவிதமல்ல இருக்கும்போது जब मैं काऊ देवी के उस पहाड़ में था,
ஒரு நபர் ஒரு ஊழியக்காரன் एक सेवक செபித்துட்டு வெளியே கூட்டு போனாரு. वो प्रार्थना कर मुझे बाहर लेकर गया, ஐயா बोला कि நான் ஒரு காரியம் சொல்லட்டா ஐயா? मैं आपसे एक बात बताना चाहता हूँ। சொல்லுங்க ஐயா. मैं बोला कि बताओ। ஐயா இந்த சின்ன கூடாரத்தை इस छोटे से तंबू को சுத்திலும் चारों ओर ஒரு பெரிய மதில் இருக்கு ஐயா. एक बड़ा शहर बना है। அப்போ நாங்க வீடு கூட கட்டல அதுல மேல மலையில. तब उस पहाड़ पर हमने अच्छी तरह से घर भी नहीं बनाए இந்த थे। சைடுல இருந்து அந்த சைடுக்கு பார்க்கணும் ஒரு சின்ன பெண்ணை வச்சு ஒரு குத்து குத்துனா ஓட்டப்பட்டா எல்லாம் தெரிஞ்சிடும். ऐसी स्थिति में था कि इस घर से उस घर को देखना है तो भी छोटा पेन से होल डाला तो इतना आसान से होल गिर जाता था। நாணல் கம்புல வச்சு சாணியை வச்சு ராவி அத மண்ணையும் சாணி வச்சு ராவி அத மவுடி வச்சிருக்கோம். அதான் செவுரு. हम कुछ भूसा लगाकर उसके ऊपर गोबर लगाकर उसे दीवार बनाकर रखे हैं। அன்னைக்கு அவர் சொன்னாரு, उस दिन उसने बोला நான் பாக்குறேன் ஐயா, मैं देखता हूँ என்ன எத்தனையோ இடத்துல ஜெபம் பண்ணிருக்கேன் ஐயா, मैं कितने जहाँ पर प्रार्थना ஏதோ करी ஒரு हूँ, ரகசிய செயல் உங்க கூடாரத்து மேல இருக்கு ஐயா. कुछ तो रहस्य काम आपकी ஏதோ तंबू ஒரு के ऊपर है। காரியத்தை உங்க மூலமா செய்ய போறாரு ஐயா. कुछ तो बात परमेश्वर आपके द्वारा करने वाला है। பாக்குறேன் ஐயா. उसे मैं देख रहा हूँ, கூடாரத்தை அப்படியே மூடி வைத்திருக்கிறத आपके பாக்குறேன் ஐயா. तंबू को उसने ढाप लिया है। எஸ் ஹalleluya. हाँ, இது ஒவ்வொரு கூடாரத்தை அந்த ரகசிய செயல் மூடி இருக்கு ஐயா. हर एक तंबू के ऊपर उस நீங்க परमेश्वर எத்தனை का काम பேர் ढापा है। விசுவாசிக்கிறீங்களோ? जितने लोग विश्वास करेंगे உங்க கூடாரத்துல ரகசிய செயல் வருது ஐயா. आपके तंबू के ऊपर परमेश्वर का रहस्य काम आती है। தேவனுடைய ரகசிய செயல் உன் கூடாரத்தின் மேல் இருக்குது ஐயா. परमेश्वर का रहस्य काम आपकी तंबू के ऊपर है। விசுவாசிகளா? क्या आप विश्वास करते हो? விசுவாசிகளா? क्या विश्वास करते हो? நம்புறீங்களா? क्या भरोसा रखते हो? நீங்க நம்புறீங்களா? क्या भरोसा कर रहे हो? நீங்க நம்புறீங்களா? क्या भरोसा कर रहे हो? அந்த இருள இருக்க ஜனங்கள் उस अंधेरे में पड़े हुए लोग அந்த பெரிய வெளிச்சத்துக்குள்ள வர போறாங்க. उस बड़े ज्योति के अंदर आने वाले हैं। தேவன் கிழக்க மேக்க தெக்க வடக்க நாலு திசையில இருந்து परमेश्वर चारों दिशा से இருள இருக்க ஜனங்கள் जो अंधकार में पड़े हुए लोगों இந்த को வெளிச்சத்தை தேடி ஓடி வர போறாங்க. इस ज्योति को ढूंढ कर भाग कर आएंगे। நீங்க தான் வெளிச்சம். आप ही उस ज्योति है, நீங்க தான் உப்பு. आप ही नमक है, நீங்க தான் வெளிச்சம். आप ही ज्योति है। பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் வெளிச்சம்னு சொல்லுங்க. अपने बाजू वालों को हाथ मिलाकर बोलिए आप ही उस ज्योति है, நீங்க தான் உப்புன்னு சொல்லுங்க. आप ही नमक है। ஆமே. உப்புனா என்னன்னு தெரியுமா? नमक की मतलब क्या है? இப்ப நான் ரெண்டு கேள்வி கேட்டு நான் முடிக்க போறேன். दो सवाल पूछकर खत्म करता हूँ। குட்டியம்மா, कुटियम्मा, உப்புனா என்னம்மா? नमक मतलब क्या है? உன்ன உப்புனி ஆண்டவர் சொல்றா, நீ என்ன சொல்ல? परमेश्वर तुझे कहता कि तू नमक है तो तू क्या उसका मीनिंग लेती है? உப்பு தானே? उपदा சொல்லுமா அக்கா காரி சொல்லு. राइट, हालेलुया। वो हर पदार्थ पर वो स्वाद देती है, उसके बिना हम कुछ नहीं बना सकते हैं। உப்பு ருசிகரமானது. नमक स्वाद है। நீங்க ருசிகரமானவர்களா இருக்கணுங்க. आप भी संसार के लिए स्वाद बनकर रहना है। நீங்க இந்த உலகத்துக்கு ருசியா இருக்கணுங்க. आप इस संसार के लिए स्वाद बनना है। நீங்க உங்க வாயில இருந்து புறப்படுற வார்த்தை ருசிகரமா இருக்கணுங்க. आपके मुंह से जो भी शब्द निकलेगा दूसरे लोगों के लिए वो स्वाद बनना है। ஏசப்பா பேசிக்கிட்டே இருந்தாரு. यीशु भी संसार में बोलता था ஜனங்கள் ருசியா கேட்டுக்கிட்டே और இருந்தாங்க. लोग भी उसे स्वाद की समान उसे लेते நீங்க गए। ருசியா இருக்கணுங்க. आप भी वैसे स्वाद बनना இந்த है। வெளிச்சம் உங்க மேல வந்துட்டுனா जब इस ज्योति आपके ऊपर आ गया நீங்க तो உப்பா மாறிடுவீங்க. आप नमक बन जाएंगे, நீங்க ருசிகரமா आप ஆயிருவீங்க. दूसरे के लिए स्वाद बनेंगे, நீங்க ருசிகரமா ஆயிருவீங்க. आप स्वाद बनेंगे। கடல்ல பாருங்க, समुद्र पर देखो மீன் கிடக்குது. मछलियां हैं, நம்ம அப்படியே வெட்டி போட்டு கறி வைக்கமா? உப்பு இல்லாம கறி வைக்கமா? क्या हम उसे काट कर बिना नमक से அது उसे உப்பு बनाते கடல்ல हैं? தான் கிடக்குங்க. वो नमक की समुद्र पर है। இந்த உலகத்துல தான் நீங்க இருக்கீங்க. आप भी इस संसार में हैं, ஆனா எதுவும் ஒட்டிக்கிடாது உங்களை. परंतु ये सारे नमक आपको नहीं நீங்க चिपकेगा। தேவனுக்கு ருசிகரமாய் மாற परंतु வேண்டும். आप परमेश्वर के लिए स्वाद बनना है, தேவனுக்கு வெளிச்சமாய் மாற परमेश्वर வேண்டும். के लिए ज्योति बनना है। அவரே வெளிச்சத்தை அப்படியே அனுப்பி உங்க மேல விட்டுட்டாரு. वो ही उस ज्योति को आपके ऊपर दे दिया है। அதான் யோவான் இந்த உலகத்துல வந்தாரு. யோவான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. और इसलिए वो बपतिस्मा यूहन्ना इस संसार पर அவர் आया। எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தாரு. वो जलकर ज्योति देने वाला एक दीवटी था। அதுல अनेகர் பிரகாசிக்கப்பட்டாங்க. उस उजाले पर कई लोग ज्योति पाए। நீங்க தான் अनेகர் பிரகாசத்துல கொண்டு வரணும். आप भी वैसे कई लोग को उजाले पर लेकर आना है। ஆபீஸும் வீடும் சர்ச்சுமா இருந்தா நடக்காது. कलीसिया दफ्तर और घर ऐसे चलते रहेगा तो ये नहीं चलेगा। உங்க பக்கத்துல எத்தனை காலேஜ்ல உள்ள பிள்ளைகள் கெட்டு போறாங்க? आपके बाजू पर कितने कॉलेज की स्टूडेंट लोग बिगड़ जाते हैं, எத்தனை ஆபீஸ்ல உள்ள பிள்ளைகள் கெட்டு போறாங்க? कितने दफ्तर के लोग बिगड़ जाते हैं, எத்தனை கம்பெனில ஓனர் கெட்டு போறாங்க? कितने कारखाना के मालिक लोग बिगड़ நீ जाते கண்ணை हैं। மூடிக்கிட்டே சும்மா இருக்கா? क्यों अपने आंखों को बंद कर कर ஜெபம் बैठ रहे பண்ணு. हैं? उनके लिए दुआ அப்பா कर, பத்தி சொல்லு. पिता के बारे में ஓ बोल, ருசி அங்க போகட்டு. तेरे स्वाद उनके अंदर जाने दे, உனக்குள்ள வெளிச்சம் அங்க போட்டு. तेरे अंदर की ज्योति उनके अंदर जाने दे, இதுக்காக தான் உன்னை ரட்சித்து இருக்கிறாரு. इसलिए तुझे उद्धार किया है।